திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து தாய் மகளை கட்டி போட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிஞ்சிதா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட முகமதுபுரா மசூதி 2வது சந்து தெரு பகுதியை சேர்ந்தவர் முபாரக் பாஷா. இவர் ஆம்பூரில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் நிலையில் இன்று முபாரக் பாஷா தனது கடைக்கு சென்ற பொழுது இதனை அறிந்த நபர் ஒருவர் பர்தா அணிந்து கொண்டு முபாரக் பாஷா வீட்டின் வந்து அவரது மனைவி சுல்தானை வீட்டின் வெளியே அழைத்து திருமண அளிப்பது போன்று அவர் வீட்டிற்குள் சென்று அங்கு திடீரென தான் மறைத்து வந்த கத்தியை காட்டி சுல்தானாவை மிரட்டியுள்ளார். அப்பொழுது சுல்தானாவின் மகள் கத்திய போது அவரது வாயில் துணியை கட்டி ஒரு அறையில் அவரது மகளை அடைத்து வைத்துவிட்டு சுல்தானாவை கத்தியை காட்டி மிரட்டி அவரது உள்ளறையில் இருந்த பீரோவிற்கு சென்று அங்கு சுல்தானா தனது மகள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சாகவாசமாக அந்நபர் பர்தா அணிந்து கொண்டு வெளியேறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவாமலா தேவி மற்றும் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் நபர் பரிதா அந்தி கொண்டு சென்றது தெரிய வந்தது. வந்த நபர் ஆனா பெண்ணா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆம்பூரில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் பர்தா அணிந்து கொண்டு வீட்டினுள் திருமண அளிப்பது போன்று சென்று கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சுதா, ஆம்பூரில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் போன்று சென்று கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.